ஸோ ஆல்ரெடி சீக்வல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, லைவ் ஆக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே கொண்டு வராங்க. எதுங்க லைவ் ஆக்ஷன்? வார் 2, ஹரிஹர வீரமல்லு இதெல்லாம் பண்ணிவிட்டா இங்க கேஷுவலா நடந்துட்டு போறாங்க. நம்ம ஆளுங்க இந்த ஒரு கூலிக்கு அவன் இதுக்கப்புறம் படமே எடுக்க முடியாத அளவுக்கு அடிக்கிறாங்க. ஆனா ஒரு ஃப்ரேமும் வந்து பிக்சர் ப்ரேஃப்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எங்க வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க, எல்லாமே ஒரு வால்பேப்பர் லெவலான ஒரு குவாலிட்டி நீங்க பார்க்கலாம். இப்ப நான் பார்த்த நருட்டோ, அட்டாக் அண்ட் டைட்டன்லாம் எனக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும்ல, ஒரு கேரக்டரா இருக்கு. இது நான் படமா பார்த்தேன்னா தியேட்டர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். நம்ம கூலியை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பிக்கலங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு ப்ளே தமிழ் டப் அண்ட் சோடாபுடி சேனல். சோடாபுடி சேனல், எஸ், ஃபர்ஸ்ட் டைமா 2 பேரும் கொலாப் பண்றது. சரி, இதுல வந்து இந்த வருஷம் நாங்க பார்த்த பெஸ்டான மூவிஸை வந்து இப்போ அவர் சில சஜஸ்ட் பண்ணுவாரு. அண்ட் அந்த மூவிஸை பத்தி கொஞ்சம் ரேண்டமா பேசலான்றது தான். இதுல ஐடியாவே இல்லாம அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேச போறோம், அவ்வளவுதான். ஜாலியா. கரெக்ட் தான் ப்ரோ. இந்த வருஷத்துல பார்த்ததுல பெஸ்ட் மூவி எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? இப்போ எனக்கு ரீசெண்டா பார்த்ததுல இந்த பிரெடிட்டர் பேட்லாண்ட்ஸ் எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த ஜுராசிக் பார்க் பார்த்துட்டு அது எது டெம்ப்ளேட் தானே, அதே தானே திரும்பி திரும்பி சுத்த போறீங்கன்னு நினைச்சேன். எனக்கு இது கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. எனக்கு மேபி நான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனதுனாலேன்னு தெரியல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த படம்? ப்ரோ, ப்ரெடேட்டரோட ஃபேன் தான், ஆல்ரெடி நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த பேட்லேண்டு அவங்க என்கிட்ட ஃப்ரான்ச்சைஸை ரிவைவ் பண்ற மாதிரி அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா நடுவில் வந்து காணாமவே போயிட்டாங்க, எங்கடா போனாங்க ப்ரெடேட்டர்னு இருந்தது. அண்ட் பரவாயில்ல, பிரேல இருந்து இந்த கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸ் அப்படியே இப்போ இந்த பேட்லேண்ட் தியேட்டர் ரிலீஸே ரொம்ப வருஷம் கழிச்சு தானே வந்து. பிரே டேரக்டா ஓடிடிக்கே போயிட்டாங்க. அப்புறம் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர்ஸும் நல்லபடியா பண்ணிட்டாங்க. இவன் வந்து அது ஒரு அனிமேட்டட் தான், பட் ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. அதேதான் இப்போ நெக்ஸ்ட் அப்படியே இந்த பேட்லேண்ட்ஸ் மூவியும் சூப்பரா பண்ணாங்க. கண்டிப்பா இன்னும் கண்டினியூஷன் இருக்கு. ஏன்னா கடைசியில அம்மா இருக்கு, குடும்ப சண்டையை தான் அடுத்தடுத்து எனக்கு கொண்டு போக போறானுங்க. சரி ப்ரோ, அடுத்த படம் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா பெஸ்டா இருந்தது? தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆக்சுவலி இப்போதைக்கு ரீசெண்டா தியேட்டர் விடுங்க, இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஃப்ராங்கென்ஸ்டைன் மூவி. எனக்கு அது என்னன்னு தெரியல, பார்க்கும்போது அது ஒரு மாஸ்டர் பீஸ் இல்ல ஒரு எபிக் ஸ்கேல்ல பண்ண மாதிரி ஃபீல் ஆயிருந்தது. நான் கூட இப்பெல்லாம் இந்த மான்ஸ்டரை பார்த்தாலே ஏதாச்சும் ஒன்று கொடூரமா ஏதாச்சும் பண்ணுன்ற மாதிரி நினைச்சேன். போக போக ஏய் என்னடா நீ தான் மனுஷங்களெல்லாம் கேவலமா பாக்குறங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆஸ்கர் ஐசக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரியல் மான்ஸ்டர் யாருன்னு சொல்லி நம்மளே கேள்வி கேட்கற மாதிரி தான் இருக்கும். ஹியூமன்ஸ் தான் ரியல் மான்ஸ்டர். கடைசியில ஆக்சுவலா அந்த மான்ஸ்டர் ஒன்றும் பண்ணாது. மத்தவங்க எல்லாம் எப்ப நீங்க அமைதியா இருங்க, அவன் பாட்டுன்னு போறான், நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி அவனை வெயிட் பண்ணுவாங்க. அவன் அப்படியே இந்த சன்லைட்டை பார்த்துட்டு போறான்லாம். சாரிடா, சினிமாட்டோகிராஃபியை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஷாட்டும் எப்பிக்கா இருந்தது. ஆனா புரியுது, நிறைய பேர் ப்ரோ இதை போய் ஸ்லோ டிராமா எல்லாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சாரி கைஸ், அது ஸ்லோலாம் கிடையாது, அது அப்படிதான் மூவி. டிராமானா கொஞ்சம் இப்படிதான் எடுப்பாங்க. ஆனா ஒரு ஃப்ரேமும் வந்து பிக்சர் ப்ரேஃப்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எங்க வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க, எல்லாமே ஒரு வால்பேப்பர் லெவலான ஒரு குவாலிட்டி நீங்க பார்க்கலாம். அதான் எனக்கு வந்து ஸ்லோங்கிறத தாண்டி இப்ப 2 பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தெளிவா டைம் எடுத்து சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு இதுல ஸ்லோங்கிற ஃபீல்லாம் இல்ல, ஏன்னா அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆயிட்டாங்க. இவன் 2.5 hours மூவி தான், பட் பர்ஃபெக்டா இருந்து நம்ம தமிழ் படம் பாக்குற மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் மூவி பாக்குற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ரோ வேற? நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸா F1 படம். ஆனா அது நான் தியேட்டர்ல பாக்கல, தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டு ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். நீங்க நிறைய பேர் அப்படிதான் பண்ணாங்க. பட் யாரெல்லாம் ஐமேக்ஸ்ல பாத்தீங்களோ அவங்களாம் லக்கின்னு தான் சொல்லுவேன். ஐமேக்ஸ் பக்கமே போனது இல்ல ப்ரோ. ப்ரோ நீங்க சீரியஸ்லி ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அதோட ஃபார்மேட்ல இருந்து அதோட சவுண்ட் குவாலிட்டில இருந்து எல்லாமே செம்மையா இருக்கும். பிளஸ் நீங்க எந்த இடத்துல உட்காந்தாலும் உங்களுக்கு நல்லபடியா தெரியும். அதுதான் ஐமேக்ஸ்ல ஹைலைட். ஆக்சுவலா டீமன் ஸ்லேயர் படம் ஐமேக்ஸ்ல பாக்கலாம்னு பிளான் பண்ணேன். அது அப்படியே தவறிடுச்சு. தமிழ்ல போய் எங்க ஏரியால போட்டாங்க. சரி நான் வேற ஏரியாவுக்கு போய் பார்க்கலாம், இன்டர்ஸ்டெல்லர் பார்க்கலாம்னா அது ஒரு வாரத்துக்கு ஃபுல்லு வரவே இல்லடா, எப்பா பார்க்கணுங்கிற ஆசையே போச்சுங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்துட்டேன். ஓகே, அத F1 வந்து ஒரு பக்கா மஸ்ட் வாட்ச் ஆன கேட்டகரி. இன்னும் நீங்க பார்க்கலன்னா அது ஓடிடி தியேட்டர்னு இல்ல, ஐயால தியேட்டர் பிரிண்ட்ல பார்த்தா கூட அது நல்ல குவாலிட்டி தான் அந்த படம். பெர்ஃபெக்ட். அடுத்து நீங்க சொல்லுங்க. நான் சின்னர்ஸ் ப்ரோ. திட்டாதீங்க, அந்த படமும் இன்னும் நான் பார்க்கல, வச்சிருக்கேன் ப்ரோ. அதுலயே இருக்கு, கண்டிப்பா பாருங்க ப்ரோ. ஏன்னா அவன் லேயர் பை லேயர் செட் பண்ணி வச்சிட்டான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ரேசிசம் ஒரு கான்செப்ட் உள்ள ஆட் பண்ணிட்டான். மியூசிக் என்ற ஒரு எலிமெண்ட் ஆர்ட் கொண்டு வந்தான் ப்ரோ. லைக் ஆன்செஸ்டர்ஸ் மியூசிக்ல இருந்து எல்லாமே. கடைசியில இது ஒரு ஹாரர்னே தெரியாம நான் பார்த்தேன் ப்ரோ. புரியுது ஏதோ ஒரு ஹாரர்னு சொன்னாங்க, ஆனா வேம்பயர் ஸ்டோரி அப்படி இப்படின்னு கொண்டு வந்து அதை லைக் சடனா சர்ப்ரைசிங்கா பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. ஸோ சின்னர்ஸ்லாம் மஸ்ட் வாட்ச். தமிழ்லாம் வரல, தமிழ்ல ட்ரெய்லர் விட்டான். ஆனா அந்த மூவி ரிலீஸ் ட்ரெய்லர் விட்டான், ஆனா மூவி கொண்டு வரல. ஆனா ஆக்சுவலா ஹாட் ஸ்டார்ல தானே இருக்கு இந்த படம். ஆமா, ஜியோ ஹாட் ஸ்டார் தான். ஏன் ஹாட் ஸ்டார்ல வச்சிருந்து தமிழ் டப்பிங் உள்ள எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க. சின்னர்ஸ்லாம் மஸ்ட் வாட்ச் ப்ரோ. அதை நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஏன் சைட் லிஸ்ட் வந்து சித்தாரே சமீன் பார். ஓகே சூப்பர் ப்ரோ. நல்ல அது தியேட்டர்லயே பாத்துட்டாங்க. ஏன்னா அது வந்து ஓடிடி வராதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா யூடியூப்ல தான் ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. தியேட்டர்லயே பார்த்தது. எனக்கு சின்ன வயசுல இது தாரே சமீன் பார் ரொம்ப ஃபேவரட். இந்த படம் வந்து நான் லிட்டரலா
வேற எந்த ஹீரோஸும் இந்த கேரக்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவரை நீங்க மட்டம் தட்டீங்க. முக்கியமா அந்த கேரக்டர் இந்த மாதிரி மாட்டுத்திறனால இருக்க கேரக்டரை திட்டுவாரு. எப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்க கூடாது, இந்த மாதிரி ஒருத்தலாம் எப்பா இவன்லாம் மனுஷனே கிடையாது, இவன் ஒரு பைத்தியம் ஓப்பனா திட்டுவாரு. நீங்க ஒரு ஹீரோவா இருந்துகிட்டு இந்த டைலாக் எல்லாம் சொல்லுவீங்களா? நீங்க நல்லவன் பேர் வாங்கணும் தான் நினைப்பீங்க. இதெல்லாம் எப்பறம் ஒரு மனுஷன் ஒத்துக்கிட்டாருன்னு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இந்த படம் மாத்தம். எனக்கு அந்த ஒரு டிராவல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேட்டர் பார்ட்ல வந்து பசங்க சொல்லி தர மாதிரி, செகண்ட் பார்ட்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அமீர் கானை போட்டு குள்ளமா இருக்க, நீ இப்படி இருக்கு எல்லாத்தையும் போட்டு அது அமீர் கான் ஒரு அதான் ஜென்டில்மேன் சொல்லுவாங்க ஒரு பேரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ற படமும் லாபட்டா லேடிஸ், அதுலயுமே இந்த நெப்போட்டிசம் நெப்போ கிட்ஸ் எல்லாம் ஓரம் போ நான் இப்படி இறக்குங்கிற மாதிரி இறக்கிட்டு இருக்காரு. இன்னொரு ஒரு நெட்ஃபிளிக்ஸ் மூவி டோட்டல் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. ஏன்னா மியூசிக்கல் மூவினாலே பிடிக்காது. நான் ரெண்டே கேட்டகரி பிடிக்கவே பிடிக்காத லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஒன்னு மியூசிக்கல் டிராமா, இந்த ஹாரர் காமெடி. ரெண்டையும் நான் சேர்க்கவே மாட்டேன். எனக்கு அந்த ரொமான்ஸ் காமெடி அந்த மியூசிக் எல்லாம் பிடிக்காது. பட் இந்த படம் பார்த்தா நல்லா இருக்குன்னு தான் எனக்கு சொல்லல. K-pop Demon Hunter. ஏன்னா நான் பார்க்காத படமாவே இந்த மனுஷன் எத்தனை வந்து சின்னர்ஸ் நான் பார்க்கல, பார்த்தவங்களுக்கு தெரியும் ப்ரோ. அது ஒரு நல்ல மூவி. அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு நல்ல ஹைலைட் என்னன்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல ஈவன் தோ அது நம்பர் 1 இடத்துல இருக்கு இப்போதைக்கு. எல்லா மூவிஸ் அவங்க ரிலீஸ் பண்ணி ஸ்ட்ரீமிங்ல நம்பர் 1, தியேட்டர் ரிலீஸ் பண்ணியும் அது பக்காவா போயிருக்கு. இது ஓடிடிக்கு வந்துட்டு தியேட்டர் அப்புறமா தியேட்டருக்கு வந்திருக்கு. ஸோ அதுதான் ஒரு ஹைலைட். இன்னும் அதுக்கு அந்த ஃபேன் பேஸ். ஏன்னா தியேட்டர் வந்து நினைக்கிறேன் ஆல்ரெடி சீக்வல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, லைவ் ஆக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே கொண்டு வராங்க. எதுங்க லைவ் ஆக்ஷன்? இல்ல இன்னொரு ஹைலைட் தெரியுமா ப்ரோ? இது வந்து சோனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. ஆனா அவங்க கான்ஃபிடென்ட் இல்லன்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸ்க்கு வித்துட்டாங்க. அதுதான் அது யாரு வித்தான்னு தெரியல. ஆனா இப்போ ரொம்ப வச்சிருக்க இந்த மேடம் வெப் அதெல்லாம் வச்சிருப்பான். ஆனா இப்போ அழுதுட்டு இருக்கான். அண்ட் அதனால இப்போ சீக்வலுக்காக திரும்பி சோனி அவனே வந்துட்டான். நானே வரேன் மன்னிச்சிருங்க, உங்களை வேணாம்னு நெட்ஃபிளிக்ஸ்ல கொடுத்தது என் தப்பு தான். பட் ப்ரோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே, மியூசிக்கல் மூவியும் சூப்பரா இருக்கு. லைக் சின்னர்ஸ் பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த K-pop Demon Hunter ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நானே இந்த வாட்ச் லிஸ்ட்ல சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா சேருங்க. அந்த படம் பார்த்ததுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த சிங்கிங் எல்லாம் வந்து தமிழ் டப்ல பண்ணல, அவங்க ஒரிஜினல் லாங்குவேஜ்ல வச்சுட்டாங்க. சோ அது பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. ஏன்னா அது தமிழ் டப்பிங் பண்ணி இதையாடா நீங்க கொண்டாடிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆயிடும். சிலதெல்லாம் டப் பண்ணாம ஒரிஜினல் லாங்குவேஜ்ல கேட்டாலே நல்லா இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலா கரெக்ட். அடுத்து என்ன படம் ப்ரோ? ப்ரோ நீங்க சொல்லுங்க. டீமன் ஸ்லேயர். டீமன் ஸ்லேயர் அவெல்லாம் மாசு ப்ரோ. அது வந்து நானும் தனிக்கடையா சோடாபுடி அனிமி சேனல் ஆரம்பிச்சதுனாலயே அதை ரீகேப் பார்த்து ரீகேப் வீடியோ முடிச்சுட்டு வெறி ஏத்திக்கிட்டு அப்படியே போனதா. 2 தடவை தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு 2 தடவையும் அப்படியே ஏய் அனிமையை நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பாக்குறேன்டான்ற ஒரு எக்ஸைட்மெண்ட். 2 தடவை பாத்துருக்கீங்க ப்ரோ? இல்ல எனக்கு புரியுது. நானே கூஸ்பம்போட உட்கார்ந்தேன். அந்த சினிட்ஸோட சீன் எல்லாமே எனக்கு என்னன்னா, இப்ப அதை பார்த்ததுக்கு அப்புறம் மத்த அனிமிலாம் எனக்கு சீரியஸா பண்ணாதீங்கடா, ஒரு படமா ஒண்ணு பண்ணி விடுங்கடா. இப்ப நான் பார்த்த நருட்டோ, அட்டாக் அண்ட் டைட்டன்லாம் எனக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும்ல, ஒரு கேரக்டரா இருக்கு. இதை நான் படமா பார்த்தேன்னா தியேட்டர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அனிமே இது வரைக்கும் வந்து வெறும் ஒரு மொபைலாவும் இல்ல லேப்டாப்லயோ இல்ல டிவிலயே பார்த்திருந்தா, மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் வந்ததே இல்ல. ஆனா இப்ப டீமன் ஸ்லேயர் அப்புறம் எல்லா அனிமே பாருங்க டிவி கூட இல்லங்க, லேப்டாப் மொபைல் அந்த ஸ்கிரீன்லயே எனக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஹிட் ஆகும். அப்படி ஆகும். பார்த்து கத்துறானுங்க. அது இந்தியன் சினிமாவாதுன்னு எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு பாக்கும்போது. பெரிய ஹீரோ படம் பாக்குற இப்ப விஜயஜித் படம் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டே வருஷம் போனீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த வைப் கொடுத்தாங்க. எனக்கு டான்ஜிரோ கூட அவனுக்கு கூட கம்மி தாங்க. ஜெனிச்சுக்கு கத்துறானுங்க பாருங்க. ஜெனிச்சுக்கு தான் ப்ரோ ஃபேன் பேஸ் அதிகம். அது எப்படின்னு தெரியல, ஆனா பெர்ஃபெக்ட். அந்த மனுஷன் புடிச்சிட்டாருங்க. அவர் எல்லாரையுமே புடிச்சிட்டாரு. வில்லன் பேரும் செமையா இருக்கும் ப்ரோ. அகாசா. அகாசா வில்லன் அகாசாவுடைய ஸ்டோரி நீ ரெங்கோக்கு கொன்னுக்கடா பரவாயில்லடா போய் தரடா. அதுதான் ப்ரோ நான் ஸ்டார்டிங்ல நம்ம மேல டென்ஷன். அந்த ரெங்கோக்கு சாவச்சிருக்கேன் முன்னெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். பட் அவனோட கேரக்டர் அப்படியே சேஞ்ச் பண்ணி நம்மள இமோஷனல் ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலா அவன் தெரிஞ்சே செய்யல, இவன் தானே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். அவனை யூஸ் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி ஆக்கிட்டானுங்க. கடைசி அந்த தலை வெட்டியும் மனுஷன் நிப்பான் பாத்தீங்களா. அவன் தோல்வியை ஐ மீன் நான் இது நியாயமா நடந்த சண்டையில நான் ஒத்துக்கிறேன். அவன் திரும்பவும் சண்டை போட்டுருந்தானா டாஞ்சிரவங்க அதே முடிச்சிருப்பான். ஆனா அவன் யாரும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுக்கிறேன். நானே செத்தாதான் வந்து என்கிட்ட கிட்ட வர முடியாதுன்ற மாதிரி. இந்த மனுஷன் வந்து முகின் ட்ரெயினா இருக்குன்னு தேட்டர்ல தானே பாத்தீங்க. ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் அதுவுமே எல்லாமே எனக்கு சீனியருங்க. 4 வருஷம் சீனியர். யூடியூப்ல வந்து எனக்கு உச்சகட்ட சீனியர். எந்த படம் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இந்த மனுஷன் ஆல்ரெடி போட்டு வச்சிருப்பாரு. அது இப்போ ஒரு பல வருஷமா எல்லாம் பாத்துட்டு இருக்கேன்னா எனக்கு நான் ஏதாச்சும் ஒரு லிஸ்ட் போடலாம் இல்ல ஏதாச்சும் ஒரு அனிமி பத்தினா 3 வருஷம் முன்னாடி 3 இயர்ஸ் ஆகவே இந்த மனுஷன் பண்ணி வச்சிருப்பாருங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் லைக் நம்ம டிவி தான் வரும். அந்த மூவிஸ் நம்ம இருந்து பாத்துட்டு இருக்கோம். அப்பத்துல இருந்து இப்பதான் கொஞ்சம் எல்லாம் ஓடிடிஸ் அங்கங்க வரும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் அனிமி படம் தியேட்டர்ல பார்த்தது டீமன் ஸ்லேயர் தான். எனக்கு அதனாலே இப்ப சோலோ லெவலிங் வந்து படமா ஆக்க போறேன்னு சொன்னது வந்து போரும்டா
சோலோ லெவலிங் மேல நீங்க என்ன குறைகள் வச்சாலும் அது ஃபேன் சர்வீஸே பண்ணாலே எனக்கு அது பிடிக்கும். இப்ப யோசிக்க ப்ரோ, நம்ம இந்தியா அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னு யோசிச்சு பார்த்தாலே இல்ல ப்ரோ, shock ஆ இருக்கு. இதுலயே அவனுங்க ஒரு மாதிரி டேய் யாரா அவனுங்க ஜாம்பி மாதிரி திடீர்னு தியேட்டருக்கு வரானுங்கன்ற மாதிரி ஆயிட்டானுங்க. எனக்கு ஆச்சரியம் டீமன் ஸ்லேயர் தமிழ் டப்பிங்ல வந்தது எனக்கு ஆச்சரியமே இல்ல. அதுக்கு அடுத்து செயின்சா மேன ஏ சர்டிஃபைட் மூவி 18+ மூவியை தியேட்டர்ல விடுறான். ஜாப்பனீஸ்ல எங்க ஏரியால பாக்குறான். இது இந்த வருஷத்தின் மிகப்பெரிய அதிசயம். ஆனா அது தமிழ் டப்ல வரல, நல்லது ஒரு பக்கம் சொல்லலாம். ஆனா டாண்டாடன் தமிழ் டப்பிங் ட்ரை பண்ணுங்க ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சது. டாண்டாடன் பாத்துட்டேன் ப்ரோ, அது எல்லாமே ஓகே ப்ரோ. ஆனா ஒரு ஸ்லைட் அவன் கொஞ்சம் என்ன சொல்ற 18+ ஆன கண்டென்ட், அத வந்து சின்ன பசங்க எல்லாம் வீட்ல எல்லாம் பாத்துடுறாங்க அப்படியே. அது ஒரு அனிமே, ஆனா 18+. சோ இல்ல இப்ப சிலதெல்லாம் வந்து 18+ ஆட்கள் தான் பாக்கணும். இப்ப நீங்க டெத் நோட் எல்லாம் சின்ன பையன் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி சைக் ஆயிடுவான். சோ வீட்ல யாராவது அனிமே பாக்குறாங்கன்னா சும்மா கிளான்ஸ் பாத்துக்கோங்க, அது என்ன அனிமே பாக்குறான். டெத் நோட்டு, மான்ஸ்டரு, எனக்கு தெரிஞ்சு அட்டாக் ஆன் டைட்டன் கூட கொஞ்சம் ராவானதான் ப்ரோ. அதுக்குமே கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு மெச்சூரிட்டி வேணும். இல்லன்னா அவங்க தப்பான இறன் செய்வதே சரி இறங்கிடுவாங்க ப்ரோ இவனுங்க. அது ஒரு தம்ம டிபேட் இருக்கு, தனியா நம்ம பேசலாம். எனக்கு நான் இவர் கூட அடுத்த டிபேட் நான் இப்போ வீடியோல சொல்றேன். அடுத்து வந்து எரன் விசஸ் எரனுடைய ஐடியாலஜி கரெக்டா தப்பாங்கிற ஒரு வீடியோ பண்ணணும் கண்டிப்பா. அப்புறம் லைட் விசஸ் எல்லு நான் வந்து சப்போர்ட், அது ஒரு வீடியோ என்னாலும் சரி. நான் லைட் யாகாமியோட ஃபேனு. சோ இது நீங்க எல்லு லைட் சப்போர்ட்டா நீங்க? ஆமா எல்லுங்க இல்ல எல்லு ஒரு பெர்ஃபெக்ட் ப்ரோ. பட் இவன் தான் ஓகே, நம்ம அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் அதை பண்றோங்க. டிபேட் இருக்கு ப்ரோ. நீங்க சைனீஸ் மூவி பாத்துட்டீங்களா? நிசா 2. இந்த மனுஷனா பார்க்காத படங்களாவே. சின்னர்ஸ் நான் பார்க்கல, கேப்பா பண்றதும் பார்க்கல. நிசா 2 நிசா 1 பாத்துட்டேன். நிசா 2 பார்க்கல. ஆக்சுவலா ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் பார்க்கணும்னு எடுத்து வச்சிருக்கேன், இன்னும் பார்க்கல. நான் என்னென்ன பாக்குறேனோ சும்மா இன்ஸ்டால அப்படியே ஸ்டோரியா ஷேர் பண்ணி விட்டுருவேன். ஆனா வர்த் ப்ரோ, பெர்ஃபெக்டான வர்த். ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஸ்கேல்ல பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஸ்கேல்ல இந்த மாதிரி கலெக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்மையா இருந்தது. 1 பில்லியன் ப்ரோ இது. ஆமா, சைனால மட்டுமே 1 பில்லியன் ப்ரோ. வேர்ல்ட் வைட் ஃபுல்லா 2 பில்லியன். சோ இந்த வருஷத்துல அதிகமான கலெக்ஷன் எடுத்தீங்கன்னா அவன் தான் நம்பர் 1. ஆக்சுவலா மார்வெல் டிசி எல்லாம் ஓவர்டேக் பண்ணி கலெக்ஷன்ல இவன் தான் இருக்கான். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கு ப்ரோ. அது சும்மா 2-3 கேரக்டர் இல்ல, ஒரு லேக் கணக்கான கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்கிரீன்ல காமிக்கணும்னா அது எப்படி இருக்கும் விஷுவல். ஃபர்ஸ்ட் பார்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸே டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அவனுங்கலாம் ஐ மீன் இந்த எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஸ்டோரிஸ்லாம் நிறைய பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும் ப்ரோ. நீசா ஒர்க் ஆயிடுச்சு. அவனுங்க கொஞ்சம் இந்த ஜப்பான் அனிமி கூட டைப் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா செம்மையா இருக்கும். சரி, நம்ம இந்தியன் சினிமா பத்தி கொஞ்சம் பேசலாமா? ஓகே. நம்ம தமிழ் படங்கள்ல சொல்றேன். இது வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இது ஓடிடில வந்து தான் பார்த்தேன். பட் இவர் பார்க்காம இருந்தாருன்னா பார்க்கணுங்கிறதுக்காக மாயக்கூத்து அப்படின்னு சொல்லி தமிழ் படம் ப்ரோ பார்க்கல. இது வந்து ஆமா, இது நீங்க ட்ரை பண்ணுங்க. அதாவது நான் ஓகே, நம்ம ஒரு லோ பட்ஜெட்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு தான் நினைச்சேன். கதையாவுமே செம்மையா இருக்கும் ப்ரோ. நான் துளி கூட ஸ்பாயில் பண்ணல. மாயக்கூத்துங்கிற தமிழ் படம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்ப நீங்க இது ஏகப்பட்ட உங்களுக்கு கேரக்டர்ஸ். இப்ப நீங்க ஒரு இதுல ஒரு ரைட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர் எழுதின கேரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா இருந்துச்சு. ஏய் நல்லா புதுசா பண்றீங்களான்ற மாதிரி நல்லா இருந்துச்சு ப்ரோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோவை போடுங்க. ஓகே, போட்டுலாம். அடுத்து உங்க சைட் சொல்லுங்க. தமிழ் சினிமால இந்த வருஷத்துல ப்ரோ, இந்த வருஷம் தான் மெய்யலக்கன் ரிலீஸ் ஆச்சு. இல்ல போன வருஷம். ஆமா, ஆனா ஓடிடி 1 இயர் ஆஃப் மெய்யலக்கன் ஓடுது. டைம் ஓடுறதால தெரியல. 1 இயர் ஆஃப். இவர் இட்லி கடையே ஓடிடில தாங்க பார்த்தாரு. நான் தியேட்டர்ல பார்த்தவங்க இல்லைங்க. சரி, இட்லி கடையே நான் சொல்றேன். ஓடிடியில் தான் பார்த்தேன், நல்லா இருந்தது, அழுதேன், எனக்கு அது இமோஷனல் கனெக்ட் ஆச்சு. அண்ட் நான் பார்த்ததுல லைக் ஒரு பெர்ஃபெக்டான நல்ல மூவி. இல்ல இப்ப அந்த படம் வந்து எப்படி ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாறுச்சுன்னா, இவர் வந்து இட்லி கடையே வச்சுக்கிட்டு ஊரை விட்டு போகாத அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இங்க மாத்திக்கிறாங்க. நான் வந்து இது வந்து அந்த கண்ணுக்குட்டி சீனு சில சீக்வன்ஸ்லாம் எனக்கு பிடிச்சது. நீங்க அது சொல்ல வர்றது இப்படி ஃபாலோ பண்ணணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அடிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு, நான் இல்லனே மறுக்கல. ஆனா அது எப்பா ஒரு படமா பார்க்கலாம்பா. படமா பார்க்கலாம், புரியுது. மூவி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். எனக்கு என்னன்னா இப்ப இந்த படமும் இங்க ஓட உள்ளன்னு வைங்களேன், அடுத்து அந்த ஆளு கேங்ஸ்டரா மாறிடுவாரு. புரியுது. அவரு கரெக்டா எடுக்கிறாரு. லைக் எவ்வளவு பெரிய ஆக்டர் தான், எவ்வளவு பெரிய ஸ்டார். நஞ்சா பயங்கரமான பெரிய மாசியான ஒரு மூவி எடுக்கலாம், கமர்ஷியல் மூவியா. பட் இல்ல ஓடலன்னா வேற என்னங்க பண்ண முடியும்? எப்பா இது இவனுக்கு பிடிக்கலன்ட்டாங்க, நம்ம அடுத்து கேங்ஸ்டரா மாறிடும். இருக்கிற எல்லாரும் கேங்ஸ்டரா. எனக்கு தெரிஞ்சு ஃபீல் குட் இவரே தான். திருச்சிற்றம்பலமும் ஃபீல் குட், அடுத்து இந்த படமும் ஃபீல் குட். அது இவனுக்கு ஓட விடாம பண்ணிட்டாங்கன்னா நான் வரவே இல்லை, நான் திரும்பி ஃப்ரைட் ரைஸ் கடையே ஆரம்பிக்கிறேன், ராயனா எடுத்துவாரு. ஆனா இட்லி கடைலாம் பாருங்க, இப்ப ஒரு ஓடிடில பார்த்தாலே அவருக்கு அது தெரியும். ஓகே, அத்தனை ஃபேன் பேஸ் பாக்குறாங்க. இல்ல அதான் இவரு இட்லி கடை ஓடிடில பார்த்து ஒரு ஜென்யூனா அவரோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணாரு. எனக்கு அது பிடிச்சிருந்து. இப்ப சில பேர் வந்து இப்ப எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க, நம்மளும் இந்த டைம்ல சேர்ந்து அடிப்போங்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த மனுஷன் வந்து எப்ப எனக்கு ஜென்யூனா அந்த படம் பிடிச்சிருக்கு, நான் அந்த சீன்ல சிலதெல்லாம் அழுதுன்னு ஓப்பனாவே ஜாலியா ஒத்துக்கிறாரு. ஏன்னா ரியலாவே அது சூப்பரா கனெக்ட் ஆச்சு ப்ரோ. இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ற சில விஷயங்கள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இட்லி கடை சொன்னதுனால அதே நாளில் ரிலீஸ் ஆன காந்தாரா சாப்டர் 1 வந்து நான் எடுத்துக்கிறேன்பா.
அதுவும் ஒரு ஃபைனஸ்டான மூவி. எனக்கு வந்து என்னன்னா இப்போ பார்ட் 1 எல்லாரும் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. இப்ப பார்ட் 1 ஹிட் ஆச்சுன்றதுனால அந்த பேரை வச்சு ஒப்பேத்த போறியா அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாருக்குமே வந்துருச்சு. என்ன இவன் பண்ணி வச்சிட போறான் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருந்துச்சு. ஆனா அந்த படத்துல வந்து அவ்வளவு ஜென்யூனா எஃபர்ட் போட்டுருக்காங்கன்னு தெரியுது. எனக்கு அது செகண்ட் ஹாஃப்ல எப்ப நீ இதை வச்சு இதுதான் ஆடியன்ஸ்க்கு வராங்கன்னு தெரியும். ஆனா அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா அந்த வார் சீக்வன்ஸா இருக்கட்டும் இந்த பட்ஜெட்ல பண்ணிருக்காங்க பெரிய விஷயம். இதுவே பாலிவுட் இருந்தானா எல்லாமே கிரீன் ஸ்கிரீன்ல போட்டு பாலிவுட் இருந்தா உள்ள ஒரு ஐட்டம் சாங் இறக்குங்கிற மாதிரி அவங்க ஃபாரஸ்ட் லொகேஷனே போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு போய்கிட்டு அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க அப்படி எடுத்து போயிருவாங்க. பட் இவர் இறங்கி வேலை பார்த்திருக்காரு பாருங்க. ரைட்டர், டைரக்டர் எல்லாமே அவர்தான். ஆமா ஆமா. சோ அண்ட் அது இல்லாம அந்த வயசான சீன் லைக் ஒரு கிழவனா இருப்பாரு. அவர்தான். அதுமே அவர்தான். எனக்கு அந்த படமா எனக்கு காமெடியா அந்த ஏரியாலாம் பெருசா ஒர்க் ஆகலதான். ஆனா எனக்கு செகண்ட் ஹாஃப் உய்யால தேட்டரும் அப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது சீக்வன்ஸ் எல்லாம் வெயிட்டா இருந்துச்சு. நல்ல ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. எனக்கு இட்லி கடை நான் 2 வாட்டி பார்த்தேன். ஒண்ணு தனியா பார்த்தா இன்னொரு ஃபேமிலியோட சூப்பர். எனக்கு இட்லி கடை வந்து கொஞ்சம் தள்ளி போயிருந்தா எனக்கு நல்லா ஓடி இருக்கும். எனக்கு என்னன்னா தீபாவளி ரிலீஸ்க்கு இட்லி கடை வந்திருக்கலாம். எனக்கு அது இன்னும் பர்ஃபெக்டா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அந்த ஒரு குறைதான். இந்த வருஷம் ரொம்ப ஃபேமஸான மூவிஸ்ல பாத்தீங்கன்னா லோக்கா சாப்டர் 1 ரொம்ப பாராட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அடிச்சாங்க. அதுவும் பார்த்தாங்க. அது ஏன் அடிச்சாங்கன்னு தெரியல. நான் சிம்பிளா சொல்றேனே 30 or 35 crores தான் பட்ஜெட். 30 crores 300 crores பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்திருக்காங்க. ஆமா, ரொம்ப பார்க்கும்போது கம்மி தான் கலெக்ஷன். பட் பெர்ஃபெக்ட்டா எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல மூவி. ஏன்னா கான்செப்ட் வந்து வேம்பயர் ஸ்டோரி தான் ப்ரோ. வேம்பயர் ஜெனரேஷன் பண்ணாலும் அது ஒரே ஸ்டோரி தான் ப்ரோ. சன்லைட்ல அவங்க போக முடியாது. அவங்களுக்கு சில வீக்னஸ் இருக்கும். தலைவன் டீமன்ஸ்ல இருக்கோ நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாமே. மார்பியஸோட காப்பி இல்ல நம்ம வேம்பயர் டைரிஸோட காப்பின்னு சொல்லி அது இது பண்ணுவாங்க. அந்த ஊர்ல இருக்க அந்த ஃபோக்லோர் ஸ்டோரிஸையும் கலந்து சொல்லிருக்காங்க. நீலிங்கிற கேரக்டர் வச்சு இவங்க பண்ணிருக்காங்க. பட் உடனே நம்ம ஆளுங்க அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா ப்ரோ. மார்பியஸோட காப்பி இல்ல. எனக்கு என்னன்னா இது என்னடா 300 கோடி பண்ற அளவுக்கு அதுல இருக்கு. எப்பா 30 கோடியில அவங்க 30 கோடி தான் ஹைலைட். இப்பயும் அவங்க கலெக்ஷனை வச்சு பீத்திக்கல. நாங்க 300 கோடி பண்ணிட்டோம் அடுத்து 500 கோடி அடிக்க போறோம்னு அவங்க பீத்திக்கல. எனக்கு என்னன்னா அவங்க 5 பார்ட் கதை எழுதி வச்சுட்டாங்க. அதுல நான் சாப்டர் 1 ரிலீஸ் பண்றேன். இன்னும் 4 பார்ட் நான் எடுக்க போறேன். கான்ஃபிடென்ட்டா பண்ணிருக்காங்க ப்ரோ. அதுதான் ஹைலைட். லைக் அவங்க வருதோ இல்லையோ கலெக்ஷன் அதெல்லாம் யோசிக்கல. நாங்க இதான் ஸ்டோரி இதான் பண்றோம். துல்கர் வந்து ஆடியோ லான்ச்ல பயந்துட்டு இருந்தாரு. எப்பா இது எப்படி ரிசீவ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஹையஸ்ட் பட்ஜெட் நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. 30 crore ஹை தான் சொல்றாங்க. ஆமா இல்ல ப்ரோ. அந்த ஒரு பயம் இருக்கும்போது தான் ஐயோ நம்ம எந்தெந்த சைட்ல ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்கோமோங்கிற ஒரு அந்த ப்ரெஷர்லயே நீங்க பார்த்து கரெக்டா பண்ணிடும்டா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலி மூவிஸ்லாம் நம்ம பார்க்க கூடாது. அது கலெக்ஷன் நெக்ஸ்ட் விஷயம். மூவி நல்லா இருக்கா இல்லையானா சூப்பர். கலெக்ஷன்ல நமக்கு என்ன 10 பைசா வரப்போகுதா? அவங்களுக்கு ஒண்ணு கிடையாது. 1000 கோடி போட்டு எடுத்தாலும் சரி இல்ல 500 கோடி போட்டு எடுத்தாலும் சரி நம்ம கொடுத்து பார்க்க போறது அதே டிக்கெட் தான். அதாவது ஒரு மூவியை பார்த்தோம் என்ஜாய் பண்ணோமா. அதாவது நம்ம என்ன மைண்ட் செட்ல போறோமோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அவ்வளவுதான். இப்போ ஃபேன் சர்வீஸ் மூவிஸ்னா அது ப்ராப்பரா ஃபேன்ஸுக்காக ஒண்ணு பண்ணிருக்காங்களாங்கிறதுல முடிஞ்சிருச்சு. இல்லப்பா நாங்க வந்து கமர்ஷியல் படமே நாங்க கை வைக்கல, நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போறோம்னா அதை அவங்க ஜென்யூனா பண்ணாங்களா? நான் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்றேன் கமர்ஷியலும் பண்றேன்னு ரெண்டுத்தையும் கலந்து வேணாம். ஒண்ணு இப்படி பண்ணு இல்லைன்னா இப்படி பண்ணு. ஓகே நம்ம கூலியை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பிக்கலங்க. கூலி படத்துக்கு ஒரு கூட்டு போறாங்க. எனக்கு வந்து என்னன்னா நான் இப்பவும் சொல்றேன் இவங்க எல்லாரும் போட்டு அடிச்சதுனால கூலியை வந்து நான் மோசமான படங்கிற லிஸ்ட்ல நான் சேர்க்க மாட்டேன். ஆனா லோகேஷ் கிட்ட இருந்து எப்ப நீ ஜஸ்ட் பாஸ் ஆகிற ஆளு இல்ல, நீ வந்து ஒரு 80-90 மார்க் எடுக்கிற ஆளு. நீ இன்னும் 35 மார்க்கு படம் எடுத்துருக்கிற இல்ல ஜஸ்ட் பாஸ் ஏன் இருக்காங்கிற ஒரு டவுட் தான். ஆனா ப்ரோ எனக்கு ஏதோ மூவி அவருதே இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஆமா ஆமா. அவரு நான் வந்து சும்மா கடமைக்கேன்னு பேர் போட்டுக்கோங்க நீங்களே எல்லாம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி விட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவரோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் அப்ப வந்தது கைதி படம் அதுலாம். பட் இல்ல அது கொஞ்சம் அந்த ஜோனே சேச்சுரேட் ஆகுது. அந்த ஒரு கேங்ஸ்டரு அந்த ஒரு மெயினா ரெட்ரோ சாங்ஸ் அதுக்கப்புறம் படத்துல போட்டு அடிச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க. இனிமேல் எப்பா ஒண்ணு சொந்தமா பாட்டு போடுங்க இல்ல பாட்டே போடாம கூட இருங்க. அத ஒரு ட்ரெண்ட் தான் ப்ரோ. எல்லாரும் அதை ஃபாலோ பண்றாங்க நம்மளும் பண்ணுவோம்னு அப்படி ஃபாலோ பண்ணிடுறாங்க. ப்ரோ நீங்க உங்க சைட்ல ஒரு அதாவது இப்ப நான் போறேன் எனக்கு பழைய பாட்டை ஒண்ணு நீங்க ரீகால் பண்றீங்க அந்த மெமரிஸை ஞாபகப்படுத்துறீங்கிறது ஒரு டைம் ஓகே. எல்லா டைமும் அதையே போட்டு ஓபி அடிச்சேன்னா எனக்கு என்ன தோணும்? ஏன்னா இதுக்கு நான் வீட்லயே உட்காந்து யூடியூப்ல அந்த பாட்டை கேட்டுப்பேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் சேர்ந்துதான் கொஞ்சம் அப்படியே. ஆமா இல்ல ப்ரோ அது அடி வாங்கினது எனக்கு தப்பு கிடையாது. ஆனா அதனால லோகேஷ்க்கு டைரக்ஷனே வராது, லோக்கே வந்து ஒரு ஸ்கேம், லோக்கி வந்து ஒரு குற்றவாளி ரேஞ்சுக்கு நிறுத்துறதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. இருங்க ப்ரோ ஒரு கம்பேக் தருவாரு. என்னன்னா இதே தெலுங்கு சினிமால வார் 2 ஹரிஹர வீரமல்லு இதெல்லாம் பண்ணி விட்டா இங்க கேஷுவலா நடந்துட்டு போறாங்க. நம்ம ஆளுங்க இந்த ஒரு கூலிக்கு அவன் இதுக்கப்புறம் படமே எடுக்க முடியாத அளவுக்கு அடிக்கிறாங்க. வார் 2 அதுல 2-3 சீன் பார்த்துட்டு
நான் என்ன ப்ரோ அவரு ஒரு எடுத்து ஒரு யோசிச்சிருக்க வேணாமா, நம்ம என்ன எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோம். அவர் யோசிச்சது ஐட்டம் சாங், அது ஒழுங்கா வந்துருச்சு. மத்ததெல்லாம் ஏதாவது போட்டு விடு. ஒரு அது ஜெட்ஸ்கி மாதிரி சம்திங் இருக்கும், அதை போய் Bro, ஸ்டேஜ் எனக்கு ஜென்யூனா வார் 1 ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. வார் 1 ஓகே ப்ரோ. 2 எனக்கு- கொஞ்சம் அது ஓவர் டோஸா போயிடுச்சு ஒரு bro. ஃபிளைட் மேல நிக்கிறாங்க. அது நீங்க எப்படி? எனக்கு லிட்டரலா இந்த ஸ்பை யூனிவர்ஸ் படங்கள்ல எனக்கு பத்தான் படம் ஏன் கொஞ்சம் இன்னுமே உங்க மக்கள் மத்தியில ரீச் ஆச்சுன்னா, அந்த ஆளு ஃபைட் சீக்வன்ஸ்ல அவன் கஷ்டப்படுறாங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாரு. நீங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்து பாருங்க, அவன் எக்ரிலாம் விழுந்து ஏய் ஏதோ உனக்கு ஆகக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையோட இருக்கும் ப்ரோ. எனக்கு இதுல கேஷுவலா ஹெலிகாப்டர்ல அப்படியே வாங்க ஜாலியா போலாமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு ப்ரோ. சொல்லக்கூடாது, என்டிஆர் வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டாங்க ஆமா பாலிவுட். எனக்கு தெரிஞ்சு பாலிவுட்ல அவர் என்டர் ஆகுறது வேற படங்களா என்ட்ரி ஆயிருக்கலாம். கேரக்டர் இறந்துருச்சு, செத்துறாங்க. சாகல. சாகலையா? ஆமா, கடைசியில வந்துட்டாருங்க. யாரும் சாகல. இன்னும் இருக்காரு. யாரு பத்தான் இருக்காங்க, டைகர் இருக்காரு, இவரு ரித்திக் ரோஷன், என்டிஆர், அடுத்து ஆலியா பட் கூட ஆல்பான் சொல்லி லீட் கொடுத்திருக்காங்க. பாப்போம். ஆமா, எல்லாருமே இருக்காங்க. ஆனா அவங்க போட்ட காசு கூட வரல. ஆக்சுவலி வார் 2 தான் இதுல ரொம்ப low. போட்ட காசு இல்ல, சம்பளம் கொடுத்த காசுன்னு சொல்லுங்க. ஆனா 400 இல்ல crores பட்ஜெட். ஒத்துக்கிறேன். ஐ மீன் கொஞ்சம் செலவு பண்ணிருக்காங்க ப்ரோ. சிலதெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணிருக்காங்க, சில இடங்கள்ல இருந்துச்சு. இல்ல அவங்க செலவு பண்ணதெல்லாம் கரெக்ட் ப்ரோ. அந்த லாஜிக்க மட்டும் கொஞ்சம் ஒர்க் ஆகுற மாதிரி காமிச்சாங்க. லாஜிக்க மட்டும் ஓரமா வச்சிட்டாங்க, இஷ்டமேனிக்கு எடுத்து வச்சிட்டாங்க. அது மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஆமா ப்ரோ, நம்ம இப்போ படம் ரெக்கமெண்ட் பண்ணதை விட்டுட்டு அடிச்சிட்டு இருக்கோம் இஷ்டத்துக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இந்த மாதிரி சும்மா ரேண்டமான டாக்கோட ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். எஸ், அடுத்தடுத்து கொஞ்சம் நிறைய டாபிக்ஸ் பண்ணலாம். முக்கியமா இந்த வருஷத்துடைய எண்டு நெருங்கிட்டு இருக்கிறதுனால அந்த லிஸ்ட் போடுறதெல்லாம் டிஸ்கஷன்ஸா போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். இப்போ இந்த வருஷத்துல வந்து பெஸ்ட் வெப் சீரிஸ் இல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா சிலதெல்லாம் செம்மையா இருக்கும், தேட்டர் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப நான் ஒன்னொன்னா 1, 2, 3 போறதை விட ஒரு டிஸ்கஷனா போகும்போது கொஞ்சம் இன்னும் ஜாலியா இருக்கும்ங்கிற மாதிரி நான் நம்புறேன். அதனால அடுத்தடுத்து எந்த டாபிக் பத்தி நாங்க 2 பேர் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க, அதை நம்ம அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணலாம். எஸ், நன்றிகள் ப்ரோ. சோடா படி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிளே தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.